நயன்தாரா கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைக்கு எந்த ஒரு பதிலும் இப்ப வரைக்கும் சொல்லல. பட் ஆனா அவர் ஏன் பதில் சொல்லாம அவர் மனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன? தயாரிப்பாளராக தனுஷுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு மன உளைச்சல் இருக்கு. நான் தயாரித்த படத்தில் தான் வந்து உங்களுக்கு காதல் ஆரம்பிச்சுங்கிறீங்க, வாழ்க்கையில் இணைஞ்சிங்க. அந்த படத்தினால ஓரளவு செட்டில் ஆனார். திரையுலகத்தில் வந்து விக்னேஷ் சிவன் வந்து பண்ணார். லைஃப்பில் ரொம்பவே செட்டில் ஆனார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அது ஒரு செஞ்சுருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? விக்னேஷ் சிவன் வந்து அப்படி ஒன்றும் பெரிய இயக்குனர் கிடையாது. அப்போ அவர் வந்து ஏற்கனவே தன்னோட ஒரு சின்ன காட்சியில் நடிச்சிருக்கிறாரு. அந்த அறிமுகம் அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் தான் அவர் இயக்குனராக போட்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் படத்து வேலையை விட்டுட்டு நீங்கள் காதல் பண்ணுறதுல இது பண்ணிங்கன்னா என்ன இருந்தாலும் வந்து நயன்தாரா ஒரு நடிகை. அந்த நானும் ரவுடியன் படத்தில் விக்னேஷ் சிவன் இயக்குனர், அவரு ப்ரொடியூசர். அப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன உங்களுக்கு ஈகோ இருக்குது? நானும் ரவுடிதான் படம் போது தனுஷ் எங்களை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. எப்படி சொல்லாம இருப்பாங்க? எதிர்நீச்சல்ல நயன்தாரா சம்பளமே வாங்காம தான் எங்களுக்கு வந்து அந்த டான்ஸ்லாமும் அந்த பாட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னும் போது இதுல தனுஷ் அவங்களுக்கு அந்த என்ஓசி கொடுக்கறதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதமும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க இல்லையா? பதிலுக்கு ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பதிலுக்கு தனுஷ் செய்திருக்க கூடும். அப்படி எதுவுமே செய்யாம ஒருத்தவங்க இதை மறுக்கிறதுக்கான ஒரு நியாயம் இருக்காது. நயன்தாரா வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 3 செகண்டுக்கு இல்லை 1 செகண்டு ஒரு ஸ்டில்லு வந்து இலவசமாக விளம்பரத்தில் நடிப்பாங்களா? இவங்க சேர்ந்தா அந்த ரவுடி பிக்சர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து உங்களுடைய பணம் வாங்காமல் ஏதாவது வந்து ஒருத்தவங்க பயன்படுத்த அனுமதி கொடுப்பாங்களா? 2 தயாரிப்பாளர்கள் இவரை வந்து இவங்க நடித்த படத்துக்காக எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாங்க. ப்ரமோஷனுக்கு இவங்க வரலை. அப்போ அதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ தனுஷுக்கு ஏன் ஒரு உரிமை இருக்கக்கூடாது? சக மனிதனை மதிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வந்து நயன்தாராவுக்கும் இல்லை, விக்னேஷ் சிவனுக்கும் இல்லை. ஒன் இண்டியா ஃபில்மி வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது நேற்றைய தினம் நயன்தாரா தனுஷ் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதுக்காக அவங்க விட்டுருக்கக்கூடிய அறிக்கைங்கிறது தான். இதில் நயன்தாரா தரப்புக்கும் தனுஷ் தரப்புக்கும் என்ன பிரச்சனை, இதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் டிவி சோமு சார் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நயன்தாரா நேற்று கொடுத்திருந்த ஒரு அறிக்கை தான் இப்போ பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகவே மாறி இருக்கு. அவங்க தனுஷ் மேலே இந்த நயன்தாராவினுடைய டாக்குமெண்ட்ரி 2 வருஷ காலமாக இழுத்துட்டு போனது காரணமே தனுஷ் தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு 3 செகண்ட் வீடியோக்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சுருந்தாங்க. இவங்க நயன்தாரா தரப்புக்கும் தனுஷ் தரப்புக்கும் என்னதான் சிக்கல் இருந்தது, என்ன பிரச்சனை இருந்தது? இதை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நயன்தாராவை வந்து ரொம்ப பாராட்டணும். என்னென்னா பொதுவாக அவங்க வந்து டப்பிங் தான் பேசுவாங்க. ஒரு சில படங்கள் தான் 2 படமோ 3 படம் தான் அவங்க ஓன் வாய்ஸ். அந்த அளவுக்கு தான் தமிழ் அவங்களுக்கு தடுமாறக்கூடியது. இந்த அளவுக்கு தமிழில் புலமையாக ஒரு 3 பக்க அறிக்கை வெளியிடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த தமிழ் புலமை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு விக்னேஷ் சிவனையும் நம்ம பாராட்டுவோம், 2 பேரையும். ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, அவங்களுடைய திருமணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக நடந்துச்சு அந்த திருமணம். அது அப்பயே ஒரு பேச்சு வந்தது என்னென்னா, அங்கே யாருமே செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அங்கே அலவுடு இல்லை, அங்கே வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு மிகச்சில பேர் தான், ரஜினி மாதிரியான 1-2 பேருக்கு மட்டும்தான் அந்த இது அலவுடு இருந்தது. மற்ற யாரையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பெரிய பிரம்மாண்டமான செலவுகள், அங்கே ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்பயே அந்த ஒரு பேச்சு வந்தது. அவங்க வந்து முழு செலவு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பல லட்சம் ரூபாய், பெரிய அளவில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க வந்து செலவு பண்ணாங்க. அந்த வந்து இவங்க விற்றுட்டாங்க, அந்த நெட்ஃப்ளிக்ஸுக்காக விற்றுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. ஆனால் அது வந்து 2 வருடங்கள் ஆகி 2022 அவங்க திருமணம் ஜூன் மாதமாக இது வரலை. அப்படிங்கிறப்ப வேறு காரணங்கள் தான் சொல்லப்பட்டது. ஏதோ 1-2 இது வந்து லீக் ஆகிடுச்சு ஃபோட்டோஸு, அதனால் அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஒத்துக்கலை அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த அளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, அதனால் எமௌண்ட்டு குறைக்க சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து தனுஷ் பேர் வரவே இது இல்லை. இந்த சூழல் தான் இவங்க வந்து என்னென்னா இப்போ தான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நயன்தாராவுக்கும் விக்னேஷுக்கும் காதல் ஆரம்பியது வந்து இவர் தனுஷ் தயாரித்த நானும் ரவுடியா படத்தோடைய அந்த படப்பிடிப்பு நேரத்தில் தான். அதனால திருமணத்தை ஒட்டி இந்த காதலை ஒட்டி இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வருதுங்கிறப்ப அந்த ஷூட்டிங் நடந்த ஒரு சமயங்கிறதுனால அந்த படத்தில் இருந்து சில பாடல்கள்
அதில் பாட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ் சிவனே எழுதியிருப்பார். ஒன்றும் பெரிய ஒரு கவிஞராக கவித்துவமாக இல்லாட்டி கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய நாயகனுக்கும் நயன்தாராவுக்குங்கிறத தாண்டி இவருக்கும் நயன்தாராவும் கனெக்ட் ஆகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பாடல் காட்சிகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இவங்க 2 வருடமாக அணுகியிருக்கிறாங்க. அங்கேருந்து பதிலே வரலை. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்கல்ல, இவங்க வந்து செல்ஃபோனில் எடுத்த ஒரு 3 நிமிட காட்சியை வந்து அதை போட்டிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. அதுக்கு தான் இவர் வந்து 10 கோடி ரூபா கேட்டு இவர் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் தயாரித்த படத்திலிருந்து எப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு தான் இவங்களுடைய கொந்தளிப்பான கடிதம். இதுதான் விஷயம். இதுல தனுஷ் தரப்புக்கும் அவர் வந்து நயன்தாரா கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைக்கு எந்த ஒரு பதிலும் இப்ப வரைக்கும் சொல்லல. பட் ஆனா அவர் ஏன் பதில் சொல்லாம அவர் மௌனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இது சம்பந்தமா அப்பயே வந்து ஒரு பேச்சு வந்தது. அதாவது இந்த நானும் ரவுடிதான் படத்தை இவர் தயாரிக்கிறார் இல்லையா, அந்த படப்பிடிப்புல தான் காதல் வந்தது. இது இவங்க 2 பேருமே சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இவர் இந்த காதலில் மூழ்கி திளைத்து படப்பிடிப்பை சரியாக நடத்தாமல் பெரிய அளவில் செலவு வச்சுட்டாரு. பல கோடி ரூபாய்க்கு இந்த ஷூட்டிங் அந்த நாட்களை கடத்தி சரியாக படப்பிடிப்பு எடுக்காமல் எடுத்துட்டாருங்கிற ஒரு புகார் அப்பயே வந்தது. பட்ஜெட் எகிறினது உண்மைதான், அது எல்லாரும் தெரியும். அப்போ இதுதான் காரணமாக இருக்கும். அப்போ ஒரு தயாரிப்பாளராக தனுஷுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு மன உளைச்சல். எந்த ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டுமே, என்னென்னா அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளருங்கிற முறையில் இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயினும் அவங்க புக் பண்ணுறப்ப இந்த தொகையில் அந்த படத்தை எடுத்தால் தான் அதை விற்க முடியும், லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தான் அவங்க ஒரு பட்ஜெட் போடுறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டை மீறி வர்றப்ப எப்படி அதை விற்க முடியும்? அதனால் பல மடங்கு செலவு அதிகரித்த ஒரு சூழலில் இன்னமும் வந்து நீ காதல் பண்ணுறதுக்காகலாம் நான் செலவு பண்ணிருக்க முடியாது, அதனால் நான் வந்து நம்ம பணம் தர மாட்டேங்கிற அளவுக்கு அவர் போய் அவர் மீதி இருந்த கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வந்து கடைசி நேரத்தில் தான் தனுஷ் அந்த மாதிரி நொந்து போய் சொல்லியிருக்கிறாரு. இங்கே ஒரு நயன்தாராவே கொஞ்சம் பணம் போட்டு அந்த படத்தை எடுத்து முடித்தார் அப்படிங்கிற தகவல் வந்தது. இது தனுஷ் மனசில் மிகப்பெரிய அளவில் ஒரு எந்த ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும் அவங்க உழைத்து சம்பாதித்த ஒரு படம் அப்படிங்கிறப்ப அது வந்து விழலுக்கு இறைத்த நீராக போகும்போது அந்த ஆதங்கம் கோபம் வரதானே செய்யும். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய திருமணம் இருக்குது, திருமணத்துக்கு அழைப்பு இல்லை. இப்போ அது ஒரு இது வரும்ல, என்னுடைய நான் தயாரித்த படத்தில் தான் வந்து உங்களுக்கு காதல் ஆரம்பிச்சுங்கிறீங்க, வாழ்க்கையில் இணைஞ்சிங்க, அந்த படத்தினால ஓரளவு செட்டில் ஆனார் திரையுலகத்தில் வந்து விக்னேஷ் சிவன் வந்து பண்ணார், லைஃப்பில் ரொம்பவே செட்டில் ஆனார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அது ஒரு செஞ்சுருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதை இவங்க செய்யலை. அதுக்கு அடுத்ததாக இந்த அனுமதி கேட்குற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இவர் முறையாக வந்து தனுஷ் என்ன இருந்தாலும் வந்து நயன்தாரா ஒரு நடிகை, அந்த நானும் ரவுடியன் படத்தில் விக்னேஷ் சிவன் இயக்குனர், அவரு ப்ரொடியூசர். அப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன உங்களுக்கு ஈகோ இருக்குது? நேரடியாக கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அது இல்லாமல் அவருடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த மெயிலிருந்து அவருடைய மெயிலிருந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் ஒன்று அப்படியே அனுப்பிவிடுன்னு கேஷுவலாக அப்படின்னா அவர் எப்படி அனுப்புவார்? இந்த விஷயம் தனுஷை சொல்லியிருக்காரு, தனுஷுக்கு அது ஆதங்கம் வருமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான காரணங்களால் தான் அவர் வந்து அதை அனுமதிக்கலை அப்படிங்கிற இதுதான் நம்ம யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்குது. இதில் வந்து தவறு இருக்கிறதா தெரியல. அவங்களுடைய அறிக்கையில் ஆனால் அவங்க குறிப்பிடுறாங்க, அந்த நானும் ரவுடிதான் படம் போது தனுஷ் எங்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. இதை இந்த டைமில் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? ஒரு படம் போட்டு படம் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நயன்தாரா வந்து ஓரளவு பீக்கில் தான் இருந்தாங்க 10 வருடங்களுக்கு முன்னாலேயே. ஆனால் விக்னேஷ் சிவன் வந்து அப்படி ஒன்றும் பெரிய இயக்குனர் கிடையாது. அப்போ அவர் வந்து ஏற்கனவே தன்னோட ஒரு சின்ன காட்சியில் நடிச்சிருக்கிறாரு, அந்த அறிமுகம். அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் தான் அவர் இயக்குனராக போட்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் படத்து வேலையை விட்டுட்டு நீங்கள் காதல் பண்ணுறதுல இது பண்ணிங்கன்னா, அது சொல்லுவாங்கள்ல ஊரா விட்டு காசில் மஞ்சள் குளிக்கிறது அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது அந்த ஆதங்கத்தை வந்து சொல்ல தானே செய்வாங்க. இல்லை இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பல பேர் வந்து சொல்கிறது ஏதோ இவங்க வந்து ஒரு சமூக சேவைக்காக நாட்டுக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணுற மாதிரியும், அதில் இவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து தனுஷ் வந்து பறிக்கிற மாதிரியும் பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா அவங்க இரட்டை குழந்தை பிறந்த போது, ஏன்னா திருமணம்னு இவங்க ஜூன் மாதம் சொல்கிறாங்க, அடுத்த சில மாதங்களில் வந்து குழந்தை பிறந்துச்சுங்கிறாங்க. அப்போ வந்து அந்த வாடகத்தாய் மூலமாக அப்படிங்கிற விஷயம் வெளியில் வருது. அது வந்து நம்ம நாட்டு சட்டப்படி 5 வருடங்கள் ஆகியிருக்கணும்னு இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் 5 வருடங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து
பதிவு திருமணம் பண்ணிடணும். அப்போ அதை சொல்லலை. அப்போ இதுவே ஒரு நாடகமான ஒரு பிஸ்னஸ் ரீதியான விஷயம் தானே ஒன்று. அடுத்தது அங்கே செல்ஃபோன்லாம் பறித்து வச்சாங்க. இப்போ நம்ம பேசணும். அதை மீறி வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்துருச்சுன்ட்டு அவ்வளவு துடிச்சாங்க. அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக தானே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஓடிடியிலேருந்து கிடைக்குது, இவங்களுக்கான லாபம். அந்த ஓடிடிக்கு வந்து புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. நயன்தாரா திருமணத்தை பார்ப்போமே அப்படிங்கிற இதில் தவிர வந்து இதுக்குன்னு பணம் கட்டக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு வியாபாரம். இப்படி எல்லா சூழல்லையுமே நீங்கள் வந்து வியாபாரம்னு போகிற ஒரு சூழலில் இது வந்து எதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இதை ஒரு தான் சொன்னேன், நாட்டுக்கான ஒரு விஷயம், மக்களுக்கான விஷயங்கிற மாதிரி ஏன் காட்டணும்? உதாரணமாக இன்னொன்று இருக்குது. இப்போ தனுஷ் ஏன் கொடுக்க மறுக்கிறாரு அப்படிம்பாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த லெஜெண்ட் சரவணன் வந்து ஒரு படத்தில் நடித்தார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாயை வந்து சம்பளம் தரதாக சொல்லியும் நயன்தாரா மறுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வந்தது. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் என்னதான் பணம் கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கான உரிமை இருக்குல்ல. அதே மாதிரி இது என்னுடைய படம், இது உங்களுடைய இதுக்கு நானே உங்களுக்கு படம் எடுத்து நான் வந்து அதில் சிரமப்பட்டிருக்கேன். உங்கள் லவ் லெட்டருக்கான படம் எடுத்தேன், லவ் லெட்டர் ஆக்குறதுங்கிறதுனால தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு தனுஷ்ட உரிமை இருக்குல்ல ஒன்று. இன்னொன்று இவங்க சொல்கிறது இருக்குல்ல வந்து ஒரு பெரிய வந்து ஏதோ ஒரு சமூக சேவைங்கிற மாதிரியானதுன்னு. இப்போ இவங்க எடுக்கிற நடித்த படங்களுடைய ப்ரமோஷனுக்கே இவங்க வர்றதில்லை. இப்போ பல பேருக்கும் தெரியும், எனக்கும் தெரிந்த ஒரு விஷயம், 2 தயாரிப்பாளர்கள் இவங்க நடித்த படத்துக்காக எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்திருக்குன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாங்க ப்ரமோஷனுக்கு, இவங்க வரலை. அப்போ அதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ தனுஷுக்கு ஏன் ஒரு உரிமை இருக்கக்கூடாது? இது ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னா, இவங்க வந்து எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு வியாபாரமாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா சொல்கிறேன். 2023 டிசம்பரில் மக்ஜம் புயலா சென்னையை பாதித்த சமயத்தில் வந்தது. ஆனால் திரைத்துறையை சேர்ந்தவங்களும் பல துறையை சேர்ந்தவங்களும் நிறையா அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுனாங்க. திரைத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நடிகர் இயக்குனர் பார்த்திபன், உதாரணத்துக்காக அவரை சொல்கிறேன், நிறையா உதவி செஞ்சார். அதை விளம்பரப்படுத்திக்கல, செய்யலை, செஞ்சார், இது பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னை வேளச்சேரி பக்கத்தில் கைவேலின்னு சொல்லி ஒரு எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, அங்கே வந்து தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதி, அங்கே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னோடனே இவங்க வந்து போய் உதவி செய்கிறேன்ட்டு போனாங்க. இவங்களுடைய நிறுவனம் என்னன்னா, இவங்க வந்து இந்த சானிட்டரி பேக் அந்த நிறுவனம் வச்சுருக்கிறாங்கல்ல, அதை கொடுக்குறது. போகிறப்ப எப்படின்னா, அந்த மழை வெள்ள புயலில் ஒரு வேனில் வந்து இவங்களுடைய நிறுவனத்து பேரை போட்டு இந்த புயல் நிவாரணத்துக்கு போகிறோன்னு போட்டுட்டு அதில் கொண்டு போய் கொடுத்து, அதில் வந்து அங்கே வாங்கினவங்க வந்து அதை திரும்பி, ஏன்னா ஒரு சானிட்டரி இதுனா இன்னும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குன்னு சொன்னோம். அதனால் டக்கு சங்கோச்சப்படுவாங்க. போகிறப்ப இல்லை இருங்க நில்லுன்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடிய அளவில் தான் இவங்க வந்து மக்களுக்கான ஒரு விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது, இவங்களுடைய இது என்ன அப்படின்னு. இப்போ வந்து எல்ஐகேன்னு ஒரு படம் எடுக்கிறாருல்ல, இப்போ விக்னேஷன், இதற்கு ஏற்கனவே எல்ஐசின்னு படம் வச்சார் தெரியும். அது வந்து அந்த படத்துடைய டைட்டில் உரிமை யாருக்கிட்ட இருந்தது அவர் அறிவிக்க கூட விட்டுருக்கிறாரு. அதை இன்னொருத்தர் வச்சிருக்கிறாரு. அதை போய் இவங்க அடாவடியாக, அதாவது சொல்கிறாரு என்னன்னா, விக்னேஷனுடைய மேனேஜர் போயிட்டு இதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டிருக்கிற டைட்டில் இல்லை, என்னுடைய கதைக்கு பொருத்தமாக இருக்குது, ஏற்கனவே நான் அந்த படத்துக்கு ஹீரோன்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன், அதை சிவகார்த்திகேயன் கம்பெனிலேருந்து கேட்டாங்க, முறையாக கேட்டாங்க, நான் அதை கொடுத்தேன், ஆனால் இது வந்து 2வது அடியும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறப்ப மறுநாள் இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் டைட்டில் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க தலைகீழ. இவர் முறையாக பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கு இல்லை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறதையும் மீறி அடுத்த வாரத்திலேயே அந்த எல்ஐசிங்கிற பேரில் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இவங்க வந்து சமுதாயத்துக்காக இது பண்ணுறாங்க, அது கதறி அழக்கூடிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான விஷயங்கள் இருக்குதா? இல்லை இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இவர் இருக்கார் விக்னேஷனுடைய அப்பா, அவருக்கு ஒரு அண்ணன் தம்பி, அதாவது விக்னேஷ் இவனுக்கு வந்து ஒரு பெரியப்பா சித்தப்பா, இவங்க 2 பேருமே லால்குடி காவல்துறையில் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, விக்னேஸ்வரனுடைய அப்பா வந்து அந்த குடும்ப சொத்தை போலியாக கையெழுத்தை போட்டு எங்கள் பங்கையும் சேர்த்து வித்துட்டாரு அப்படின்னு கோர்ட்டில் கேஸும் இருக்குது, இது இருக்குது. இதில் வந்து அவங்களுடைய விக்னேஸ்வரனுடைய உடன் பிறந்தவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து குழந்தையும் கிடையாது, என்னுடைய ஆப்ரேஷனுக்கு வந்து செலவு பண்ண காசு இல்லை, உயிர் போயிடும் போல இருக்குது, நியாயமாக அந்த பணத்தை வாங்கி கொடுங்க
அப்படின்னு. இப்போ இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் விக்னேஸ்வரன், நயன்தாரா ம். சொந்த பெரியப்பா சித்தப்பா பணம் காசு இல்லாத ஒரு சூழல்ல அவங்கள வந்து இந்த லெவலில் தான் வச்சிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் எந்த லெவலில் எடுத்தாலும் இவங்க பக்கம் வந்து ஐயோ பாவனு பரிதாபப்படுறதுக்கான விஷயம் இல்லை. ம். அடுத்தது இவங்க இந்த வாடகைத்தாய் முறைன்னு இருக்குல்ல, ம். நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது வாடகைத்தாய் மூலமாக பண்ணிக்கலான்ட்டு. ம். ஆனால் உண்மை என்னன்னா உலகத்தில் பல நாடுகளில் இந்த வாடகைத்தாய் முறையை தடை செய்திருக்கிறாங்க. ம். அது ஒரு கொடூரமான முறை. ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தவங்க அந்த ஏழ்மையை பயன்படுத்தி தனக்கான குழந்தை பெற்றுக்கிறது வேற. யாரோ ஒருத்தருக்காக அந்த உடல் வேதனையை, மனவேதனையை, இந்த சோர்வை அனுபவித்து அதை வந்து கொடுக்கறதுங்கிற மனநிலையும் பாதிக்கும், உடல்நிலையும் பாதிக்கும் அப்படின்னு அந்த முறையில் தான் அவங்க பண்ணாங்க. அதை தவிர அப்போ அந்த இந்திய சட்டத்திட்டத்தையே இவங்க மீறிட்டாங்கன்னு சொல்லி இங்கே தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் கூட அவர் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், விசாரணை குழு அமைப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. இவங்க செல்வாக்கு மிக்கவர்கள். அப்போ 5 வருடங்களுக்கு முன்னாடி உண்மையிலேயே அவங்க பதிவு பண்ணாங்களா இல்லையாங்கிறத நம்ம யூகத்துக்கே விட்டுடலாம். இப்படி எந்த விதத்திலையுமே அதே போல் இவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் குடியிருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை. என்ன நீ இங்கே வராத, நீ அங்கே போகாத. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா நீ வந்து என்னையும் என் பிள்ளைங்களை தான் எடுக்கிறேங்கிறது. இந்த இது இருக்குது, உணவு கொடுக்க வருவாங்கல்ல அவங்க, நீ வந்து வண்டி அங்கேயே நிறுத்திட்டு வா, யார் வீட்டுக்கு வந்தாலும் சவுண்டு போடக்கூடாதுங்கிறது. நீ இங்கே போகாத, அங்கே வா. ஏகப்பட்ட எதிர்ப்பு. அப்புறம் வீட்டை காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படி இவங்க யாரையுமே மதிக்கிறது இல்லை. இவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்து வசதி வாய்ப்பு வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால் சக மனிதனை மதிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வந்து நயன்தாராவுக்கும் இல்லை, விக்னேஷ் சிவனுக்கும் இல்லை. இவங்க எந்த அடிப்படையில் வந்து ஓம் நம சிவாயின்னு எழுதுறது, எல்லார்ட்டையும் அன்பு செய். ஏப்போ உங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்டே நீ அன்பு செய்ய மாட்டேங்கிறிய, இது நயன்தாராவுக்கு தெரியாதா? இவங்க யார்கிட்டையும் அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து ஒருத்தர் தன்னுடைய ஒரு உரிமைக்கான ஒரு விஷயத்தை தானே வந்து இன்னும் சொல்ல போனால் தனுஷ் வந்து தன்னை அவமானப்பட்டதாக கூட நினைப்பார்ல. அது என்னையா வந்து நான் வந்து உங்கள்கிட்ட படம் எடுத்து நான் வந்து எனக்கு வந்து அதில் நட்டமாயிருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட 2 வருஷமாக கேட்குறீங்க, நான் பதிலே சொல்லலை. அப்போ என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி பயன்படுத்தினீங்கிறது ஒரு மனரீதியான ஒரு பாதிப்பும் வரும்ல. அப்போ இதில் எந்த விதத்தில் வந்து தனுஷ் செஞ்சது தவறாக இருக்குது? தனுஷ் மேலே வேற எத்தனையோ விமர்சனங்கள் இருக்குங்கிறாங்க, நான் அதுக்கெல்லாம் வரலை. இந்த விஷயத்தில் தனுஷ் மீது என்ன தவறு? தவறு முழுக்க இவங்க மேலே தான். ஆனால் அவர் தனுஷே முன்னாடி கொடுத்துருக்க கூட இன்டர்வியூஸோட ஒரு கிளிப்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் அவரே வந்து எதிர்நீச்சலில் நயன்தாரா சம்பளமே வாங்காமல் தான் எங்களுக்கு வந்து அந்த டான்ஸ்லாமும் அந்த பாட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னும் போது இதில் தனுஷ் அவங்களுக்கு அந்த என்ஓசி கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதமும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொருக்கான ஒரு மனநிலை இருக்கும். இப்போ அவங்க வந்து இலவசமாக வந்து ஒரு அதாவது பணம் வாங்காமல் டான்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பதிலுக்கு ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பதிலுக்கு தனுஷ் செய்திருக்க கூடும். அப்படி எதுவுமே செய்யாமல் ஒருத்தவங்க இதை மறுக்கிறதுக்கான ஒரு நியாயம் இருக்காது, அது மனது கேட்காது. அதை விட பெரிய பாதிப்பு இருக்குங்கிற ஒரு சூழலில் தான் இவங்க வந்து இப்படி ஒரு முடிவை இவர் எடுத்திருப்பார். இதற்கான சட்ட ரீதியான இல்லை வந்து ஒரு நியாயப்படியான அத்தனை உரிமையும் தனுஷுக்கு இருக்குது. இதை எப்படி வந்து இவங்க வந்து இது பண்ண முடியும்? இப்போ அவர் வந்து ஒரு லீகலாக ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கிறாருன்னா நீங்கள் லீகலாக அதுக்கான பதில் எங்கே கொடுக்கணும்? நீதிமன்றத்தில் வழக்கறிஞருக்கு கொடுக்கணும். வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்துருக்குன்னா வழக்கறிஞருக்கு பதில் எடுப்பங்க. அப்புறம் நீதிமன்றம் போயிருக்குன்னா நீதிமன்றத்துக்கு போய் உங்கள் தரப்பை சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து மிக இழிவாக பேசுகிறதுல, ஒரு பொதுவெளியில் பேசுகிறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? நயன்தாரா கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கைக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனுஷ் கூட இதுக்கு முன்னாடி படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே அதுக்கு அவங்க லைக் போட்டு நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. பார்வதி மேனன் அந்த அறிக்கையை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியாகவே ஷேர் பண்ணுறாங்க. ஸ்ருதி ஹாசன் லைக் பண்ணுறாங்க, நஸ்ரியா லைக் பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா லட்சுமி லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஆதரவும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் பார்க்குறாங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்க? இப்போ இவங்க திரைத்துறையில் இருக்கிறப்ப இவங்களுக்கு இந்த காப்பிரைட்டை பற்றின உரிமை தெரியல, அதுக்கான சட்டத்திட்டங்கள் தெரியலன்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யூடியூப்பில் தானே அந்த பிரச்சனை இது வருது. பொதுவாக இந்த யூடியூப்லேயே ஒரு 3 செகண்டுக்கு நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் போட முடியுமா? உடனே அதை வந்து அவன் நோட்டீஸ் கொடுத்துருவான். இருக்குல்ல, போட முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து நயன்தாரா வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 3 செகண்டுக்கு இல்லை 1 செகண்டு ஒரு ஸ்டில்லு வந்து இலவசமாக விளம்பரத்தில் நடிப்பாங்களா? இல்லை இவங்களும் படம் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி நடித்த நயன்தாரா இவங்க சேர்ந்தா அந்த ரவுடி பிக்சர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து உங்களுடைய
பணம் வாங்காமல் ஏதாவது வந்து ஒருத்தவங்க பயன்படுத்த அனுமதி கொடுப்பாங்களா? இப்போ இளையராஜா வந்து பணம் கேட்டப்ப நியாயம்னு சொன்ன திரையுலகம் தானே இது. அதே மாதிரி இவங்க அந்த பணத்தை வந்து இவருக்கு தனுஷுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் அந்த பாடல் எழுதினாரு அப்படிங்கிற முறையில் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு தொகை வரும், அனிருத் இசையமைப்பாளருக்கு போகும். இப்போ இது ஒரு மம்முட்டி நடித்த ஒரு திரைப்படம், ரொம்ப தமிழ் தான் நிறைய பெரும்பாலும் வரும் அந்த திரைப்படத்தில். அதை பற்றி மம்முட்டி ஒரு பேட்டி கொடுத்தப்ப அவர் சொன்னார், இதில் நாங்கள் நிறைய தமிழ் பழைய பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறோம், அதில் ஒவ்வொரு பாட்டுக்கும் அவங்கள அணுகி அதுக்கான உரிமை அதுக்கான பணம் இதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கு பார்த்தா புதுசாக வந்து இசையமைக்கிறத விட பல மடங்கு செலவாயிடுச்சு. சில இதெல்லாம் எங்களுக்கு பாட்டு தேவைப்பட்டது, ஆனால் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, யார்கிட்ட உரிமை இருக்குனால நாங்கள் அதை விட்டுட்டோம் அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா இவங்க செலவு குறைவுன்னு சொல்லிட்டு புதுசாக இசையமைக்கலை, அந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிறப்ப அதுக்கான உரிமையை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த பார்வதிங்கிறவங்களும் வந்து கேரள நடிகை தானே, அது ஒரு மலையாள படம் தானே, அதை விட்டு மம்முட்டியாக சொல்லியிருக்கிறாரு, அதுக்காக சொல்கிறேன். அப்போ இதில் இந்த விஷயங்கள் தெரியாமல் இந்த மேம்போக்காக பார்க்கறது இருக்குல்ல, ஒரு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருது. ஒவ்வொருத்தருமே என்னென்னா தனக்கான விஷயம்னா ரொம்ப அப்படியே ஆராய்ச்சி தான் முடிவு பண்ணுவாங்க, அடுத்தவங்க விஷயம்னா ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பாதிப்பு இல்லை, இவனால தான் இவன் பக்கம் நியாயம், அவனால தான் அவன் பக்கம் நியாயம்ன்ட்டு யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இவங்க வந்து ஊரை கூட்டி அழுதோன்னே ஐயோ பாவம் இவங்க அப்படின்னு. அது நம்ம நயன்தாரா பெயரில் வந்துருக்கல இல்லை, இன்னொரு இவங்க வெஞ்சன்ஸை பாருங்கள், அந்த லெட்ரு துவங்குறத என்ன எழுதியிருக்கிறாங்க, மிகப்பெரிய இயக்குனர் கஸ்தூரி ராஜா மகன், ஒரு திறமையான இயக்குனர் செல்வராகனுடைய தம்பி, அந்த இதில் வந்துட்டீங்க, நான் வந்து சுயமாக வந்திருக்கேன் அப்படின்னு. அதில் என்னன்னா அந்த இவருடைய தனுஷுடைய முதல் படங்கிறது செல்வராகவனுக்கும் முதல் படம் தானே, அப்போட ஒரு பெரிய சிறந்த இயக்குனர் இல்லைன்னு யாருக்கும் தெரியாத, சிறந்த இயக்குனர் தான், ஆனால் அதுக்கான ஒரு விஷயம் இல்லையே, முதல் படமே அதுதானே. அப்போ எவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் பாருங்கள் இவங்க அதுக்கு. இல்லை இன்னொன்று அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லெவல்லையே இருந்தாலும், யார் தனுஷ் வந்து பெரிய லெவலுடைய பின்னணியிலேயே வந்திருந்தாலும் இவருடைய திறமை இல்லாமல் அவர் வந்திருக்க முடியுமா? முதல் படத்திலே திறமையை காட்டினவர் தான், அபாரமான நடிப்பு, அடுத்தடுத்த படங்கள் நடிப்பு, இன்னும் திறமையை கூட்டிக்கிட்டாரு, அது மூலமாக இயக்குனர் ஆனார், பாடல் எழுதுறாரு, பாட்டு பாடுறாரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாருல. ஆனால் இதை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த விக்னேஷ் சிவன் தான் நயன்தாரா பின்னாடியே இன்னை வரைக்கும் ஒளிஞ்சிருக்கிறாரு. நயன்தாராவை வந்து அவர் காதலிக்கிறாருங்கிற தகவல் வரதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவனை எத்தனை பேருக்கு தெரியும், அவர் எடுத்த படங்கள் வந்து அப்படி என்ன பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு, என்ன முத்திரை இருக்குது அவருக்கு, இன்னை வரைக்கும் நயன்தாராவுடைய கணவருங்கிற அடையாளம் தான், என்ன சன் ஆஃப்ங்கிற மாதிரி ஒய்ஃப் ஆஃப்னு போட்டு தான் அவருடைய இந்த அறிக்கையே வந்து யார் எழுதுனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன தமிழில் இவ்வளோ புலமை பெற்ற நயன்தாராவுக்கு வந்து வாழ்த்துக்கள். என்ன காரணம்னா அதை எழுதுனது விக்னேஷ் சிவங்கிறது ஊருக்கே தெரியும், அதை கூட தான் பேரில் போட முடியல, நயன்தாரா பேரில் போட்டால் தான் வருது. இவர் தான் ஒளிஞ்சிருக்கிறாரு, அந்த ஒளிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு சூழலை நயன்தாராவும் ஏற்படுத்திருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்காக வந்து வெட்கப்படணும், பரிதாபப்படணும், வருத்தப்படணும், கழிவிறக்கப்படணும் தங்க மேலேயே. விக்னேஷ் சிவன் போட்டிருந்த போஸ்டையும் அவர் கொஞ்ச நேரத்திலே டெலிட் பண்ணியிருந்தாரே சார். ஆமாம், அது அவங்களுடைய வந்து ஒரு மனதே குறுகுறுக்குதுல்ல. நம்ம வந்து ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி இவங்களுக்கே அந்த இது வந்து தோணியிருக்கும், அளவுக்கு மீறி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தோணியிருக்கும். அதனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. நயன்தாரா அவங்களுடைய அறிக்கையில் அவங்க அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு 2016 நடந்ததையும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது அப்போவே வந்து இந்த படத்தின் மேலான அதிருப்தியை தனுஷ் வெளிப்படுத்தி இருந்தார்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இது எதனால சொல்லியிருக்காங்க சரி? ஏன்னா அந்த மீடியாலையும் அவங்களே சொன்னாங்க, தனுஷ்க்கு நன்றியும் சொல்கிறாங்க, நன்றி சொன்னதுக்கு அப்புறமும் என்னுடைய நடிப்பு தனுஷ்க்கு பிடிக்கல, அதுக்கு நான் சாரியும் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் அவங்களே தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த விஷயத்தை இந்த அறிக்கையில் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? இல்லை அந்த சூழல்லே நயன்தாரா மேலே தான் தப்பு. அது தனுஷ் இன்னும் மனசை பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். என்னென்னா அந்த நேரத்தில் வந்து 2 படத்துக்கு விருது கிடைக்கிது. தனுஷ் தான் 2 தயாரிக்கிறாரு, காக்கா முட்டை ஒன்று, இது நானும் ரவுடி தான் ஒன்று, 2த்துக்குமே ஃபிலிம்ஃபேர் 2016 கிடைக்கிது. அப்போ காக்கா முட்டைக்கு 2த்துக்காகவும் ஒரு மேடை ஏறுறாரு, பேசுகிறப்ப அந்த காக்கா முட்டை படத்தில் நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷை புகழ்கிறாரு, ரொம்ப சிறப்பாக நடித்தாங்கன்னு. இந்த நானும் ரவுடி தான் படத்தை பற்றி அவர் எதுவும் இது பண்ணி நயன்தாரா பற்றி பேசலை. அதுக்காக தான் இவங்க வந்து என்னுடைய நடிப்பு இவருக்கு பிடிக்கல போல இருக்கு, நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அடுத்தது நடிக்க இதெல்லாம் ஓவர் பேச்சில். என்னன்னா இவங்களால அவர் நட்டப்பட்டிருக்காரு, இருந்தாலும் 1க்கு 4 பங்கு செலவு ஏற்றி வச்சுட்டு. அப்போ உண்மையிலேயே அவங்க வந்து வருத்தப்பட்டிருந்தா
இந்த படத்துடைய செலவு வந்து எதிர்பாராம அதிகரிச்ச ஒரு சூழல்ல ம். இவருக்கு அந்த வருத்தம் இருக்கலாம். ஒருவேளை அதுக்கு நானும் காரணமாக இருந்தால், ம். நான் தான் காரணம்னு கூட சொல்ல வேணாம். ம். இருந்தாலும் அதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தால் அது உண்மையான மன்னிப்பு. ம். ஏதோ தாங்க மேல தவறே இல்லாத மாதிரியும், முழுக்க ஏதோ தனுஷ் மேல தவறுங்கிற மாதிரியும் சொன்னது இருக்குல்ல. அப்ப அதுவே வந்து அவரை வூண்டிங் பண்ணியிருக்கும்ல. அதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவம். ஆக்சுவலா அவங்க மன்னிப்பு கேட்டதுங்கிறது கிண்டலாக ஒரு குதர்க்கமான ஒரு வார்த்தை அது. ம். அது தப்பு அது. நான் நடிக்கலங்கிறனால அவங்க நடிக்கலங்கிறதுக்கான வருத்தமா அவருக்கு. ம். நீனும் லவ்வரும் சேர்ந்துக்கிட்டு படப்பிடிப்பு இழுத்துட்டீங்க. ஒரு ப்ரொடியூசரா நான் பல கோடி ரூபா நட்டம் அடைஞ்சிருக்குங்கிற ஒரு வயித்தெரிச்சல் இருக்கிற ஆள்கிட்ட, ம். அப்ப இன்னும் குத்துறது தானே அது. அப்ப மன்னிப்பு கேட்கறதுன்னா அதுக்கு கேட்டிருக்கணும். படப்பிடிப்பு வந்து அதிக செலவு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நியாயம். இது முழுக்க முழுக்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இவங்க தான் வெஞ்சஸா இருக்காங்க இந்த விஷயத்துல தனுஷ் மேல. தனுஷ் இந்த விஷயத்துல ஏன் சார் இன்னும் எந்த ஒரு பதிலும் சொல்லல? இல்ல பதில் எதிர்பார்க்கலாமா அவர்கிட்ட இருந்து? ஆமா. உண்மையிலே மனது ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு, காயப்பட்டிருப்பாரு. என்னன்னா, இவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் சொன்ன அந்த ஆரம்ப கட்ட வார்த்தைகளே அந்த மாரியான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தருடைய அங்கீகாரத்தையே நம்ம வந்து குலைக்கிற மாதிரி. அவருடைய திறமை என்ன? ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகக்கூடிய தேசிய விருது வாங்கின நடிகரை வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக டீல் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ்த்தரமானவரு, வெஞ்சன்ஸு, பழிவாங்கும் உணர்ச்சி. ஒரு ஜெர்மன் ஒரு வார்த்தையுமே அதுக்கு பயன்படுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்க துயரத்துல வந்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. அதாவது சாடிஸ்ட், சைக்கோங்கிற மாதிரியானதுன்னா, இப்படிலாம் சொன்னோம்னா அவருக்கு எப்படி மனநிலை இருக்கும்? ம். அப்படின்னா, அந்த ஒரு இதுல அவர் இருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகளுக்காகவே நயன்தாரா மேல ஒரு வழக்கு தொடுக்கலாம். ம். அதுக்கான காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சேன், லீகல் நோட்டீஸ். அதுக்கு தனிப்பட்ட முறையில இவ்வளவு வெஞ்சன்ஸா என்ன பத்தின பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி, அதுக்கு ஒரு மானநட்ட வழக்கு அவர் தொடுக்கலாம். ம். அதுக்கு அவங்க பதில் சொல்லிய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்ப 2வது சிக்கல்ல மாட்டிட்டாங்க தானே ம். இவங்க நயன்தாரா. ஏற்கனவே ஒரு பக்கம் அவங்க வெஞ்சன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்ப 10 கோடி ரூபாய் தர்ற மாதிரி இருக்குமோ? கடைசியா கோர்ட்டு தான் தீர்மானிக்கும் எவ்வளவுன்ட்டு அது சொல்றேன். ஒரு இது இருக்கு. இன்னொரு பக்கம் நெட்ஃபிளிக்ஸ் இது வேணாம்னு சொல்லிருமோ? ம். அப்படின்ட்டு. இப்ப இந்த ஒரு சூழல தான் இவங்க வந்து கொதிச்சு போனது. இப்ப இவங்க வந்து தனிப்பட்ட முறையில தனுஷ எவ்வளவோ கேவலமா பொதுவில இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ம். உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா. இதே வந்து தனுஷும் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில இவங்கள பத்தி சொல்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே. ஏன்னா ஒரே துறையில இருந்தவங்க. தெரிஞ்சிருக்குல்ல இவர பத்தி தனிப்பட்ட விஷயம்னா, அவர பத்தி தனி விஷயம் இருக்குல்ல. ஒண்ணும் இல்ல ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தனுஷ் சொல்றாருன்னு வைங்க. இவங்க வந்து சிம்புவ காதலிச்சாங்க. ம். அது காதல் பிரிஞ்சது. அதுக்காக சிம்புவ பத்தி எதுவுமே பொது விஷயத்துல அவங்க எதுவுமே தரம் தாழ்ந்து எழுதல. ம். பிரபுதேவா வந்து காதலிச்சாங்க. அதுக்கு நிறைவேறல. அத பத்தி எதுவுமே எழுதல. இதுக்கு மட்டும் எழுதுறாங்களே அப்படின்னு அதெல்லாம் இழுக்கலாம்ல. ம். அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் வந்து செய்யலாம். அவர் அமைதியா இருக்கிறதுங்கிறது இந்த விஷயத்த பொறுத்தளவுல, அவர் வந்து ரொம்ப ஒரு ஜெனூனா இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அவர் வந்து சட்ட ரீதியாக இவங்க பேசுனதுக்கான விஷயத்துக்கு இப்ப 2வது முறை அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். ம். அந்த வழக்கை நயன்தாரா எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்படலாம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றி.